முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற கலைநாயக டேபிள், எங்க எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிறது கலைநாயகத்தோட டேபிள், இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலைநாயகத்தோடு இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலிவாங்கி என்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்கிறது, இதை அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இது செய்யப்பட்டது. நான் பேசின ஏதாவது பேசணும்னா உன் துறையை பத்தி பேசணும்னா பேச, கடைசியா பேச ஏன் டைம் எடுத்துக்க. அதனால இவையெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னா அரசு அதிகாரிகள் நமக்கு ஒத்துழைக்கணும். நாம் அரசாங்கம் ஒரு திட்டம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது அரசு அலுவலர் கையில் தான் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உங்க அலுவலர் எங்க அலுவலர் கிடையாது. நேற்று பூரா எங்களுக்கு சலாம் போட்டவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு சலாம் போட்டுக்கிறாங்க. அரசு அதிகாரி பொதுவானவர்கள் தான். ஜனநாயகத்திலே மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ மாறி மாறி ஆட்சி அமைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அரசு அதிகாரி பொதுவானவர் தான். அந்த அரசு அதிகாரிகளுக்கு நல்லதே செய்ய வேண்டும் என்று எண்ணிய முதல்ல யார் தெரியுமா? என் அண்ணன் கலைஞர் தான் அரசு அலுவலர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்தவர். இதை சொன்னாக்கா வருங்காலத்தில் இந்த ஆட்சி இருப்பவர்கள் செய்வீங்கன்ற அந்த நம்பிக்கைக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அரசு அலுவலர்கள் ஊதியம் என்பது திட்டத்தோடு இணைந்த ஒன்றுதான். ஆசிரியர்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் பண்பட்ட சமூகம் உருவாகாது. ஆனால் தான் கழக ஆட்சி வந்த பொழுது என் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு அரசு அலுவலர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செஞ்சார். 72 அன்றுதான் அரசு அலுவலர்களுக்கு இந்த பழிவாங்கும் ரகசிய குறிப்பீடுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதை ரத்து பண்ணவர் அண்ணன் கலைஞர். 15/1/72 அன்று அரசு அலுவலர்கள் பணிக்காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாரிசு உரிமை என்ற அடிப்படையில் பணிகள் அவங்க இறந்தாங்கன்னாக்கா முதலாக இன்றைக்கு லட்சக்கணக்காக இருந்துச்சு. 10,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு இறந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் சொன்னவர் கலைஞர். பொங்கல் போனஸ் தந்தவர் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்திற்கு இணையாக மாநில அரசு அவர்களுக்கு ஊதிய வகைகளை வகுத்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர். அரசு பணியாளர்களுக்கு 30 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவளுக்கு முழு ஊதியம் பெற வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். 15 நாட்கள் ஈட்டிய விடுப்பை ஒப்படைத்தால் அதற்கு பணப்பயன் கொடுக்கும் என்று சொன்னவர் கலைஞர். 2008 அரசு பணியாளர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு போது பணிக்கொடை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக ஆக்கியது திராவிட மாடல் ஆட்சியில அண்ணன். இதெல்லாம் சொல்லிட்டேன். ஒன்றே ஒன்று நான் கேட்க விரும்புவது இல்ல, நான் ஒன்னே ஒன்று தான் கேட்கிறேன். இது ஒன்னே ஒன்று, பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக் அப்படின்றது முடிச்சிடறேன். கலைஞரை நாங்க மதிக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்னபோது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்ல. தென்னாட்டு பெர்னாட்சானா அது அறிஞர் அண்ணா தான். தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான். அது வேறு. ஆனா அதே சமயம் இங்க பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான், இது மக்கள் வரிப்படத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறார். அப்புறம் பெயர் மாற்றம் பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது. ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் JJ சினி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று JJ சினி சிட்டி எம்ஜிஆர் திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன். கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகமும் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர்தான். இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவுல பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும். தெரியும். பொதுவாக 3%, 5%, 7% பொதுவாக விலை ஏற்றுவார்கள். ஆனால் நாங்கள் போன வருஷம் என்ன அதே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு கூடிய சீக்கிரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட போற நெடுஞ்சாலை துறையிலும் பொதுப்பணித்துறையிலும் கடந்த 5 வருடங்களாக நடந்த அனைத்து டெண்டர்களையும் என்ன நடந்தது என்று இந்த அவையில் நாங்கள் சொல்ல விரும்பல. அதுல இந்த லாஸ்ட் 60 நாள்ல
20 ப்ராஜெக்ட் மேல ரீடெண்டர் விட்டோம். அதோட பாசிட்டிவ் ரியாக்ஷன் என்ன முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஹை வேல்யூ போட்டாங்க அப்படின்னு சொன்னது உண்மை. சுமார் 20% 36% வேல்யூ கம்மியா இன்னைக்கு டெண்டர் வந்து கொண்டிருக்கு. அதை இந்த மாமன்றத்தை தாக்கல் செய்ய நாங்க ரெடியா இருக்கோம். ஆல்ரெடி போன கவர்மெண்ட் போட்ட டெண்டர்ஸ் திருப்பியும் புதுசா டெண்டர் விடும்போது சுமார் 20% 36% வரைக்கும் டெண்டரோட வேல்யூ இன்னைக்கு கம்மியாக கிடைத்து அந்த பணம் எல்லாம் நம்மளுடைய ட்ரெஷரிக்கு வந்து கொண்டிருக்கிறது தான் உண்மை. இதை என்னுடைய பதில் குறிப்பிட்டு சொல்றேன். இது இந்த ஆட்சி சரி, ஆறு ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஷெட்யூல் ஆஃப் ரைட் 47 இருந்து 1947 இருந்து இருக்கிறது. இப்ப புதுசா இல்ல. இது தனிப்பட்ட அமைச்சர்கள், இப்ப பொதுப்பணித்துறை அமைச்சர்னா இவரை தயார் பண்ணிக்க முடியாது. பக்கத்துல நம்முடைய முதல் அமைச்சருக்காக தயார் பண்ண முடியாது. இது வந்து பல்வேறு துறையில் இருக்கிறவர்கள் சேர்ந்து ஐஏஎஸ் அதிகாரி, அது நிதித்துறையுடைய செயலாளர் தலைமையில் இது நடைபெற்று பண்றாங்க. இதை வச்சு தான் எஸ்டிமேட் போறோம். இதுல யாரும் ரேட் ஏத்திக்கிறது மீண்டும் அமைச்சர் சொல்றாரு. தவறு. நாங்க டெண்டர் போடுற பொழுது ஒப்பந்ததாரர்கள் தனக்கு வேலை கிடைக்கணும் எப்படியாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒப்பந்ததாரர் கேட்டீங்கன்னா நம்ம லாபம் வேணாம், நம்ம இருக்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் சும்மா வச்சு சம்பளம் கொடுக்க முடியாது, டீசல் ஊத்தணும் அப்படி அடிப்படையில் கூட லோ டெண்டர் போடுவாங்க. அது வந்து ஆட்சிக்கும் அமைச்சருக்கு சம்பந்தம் இல்ல. ஏன்னா ஷெட்யூல் ஆஃப் ரைட் முடிச்சிட்டோம்னா டெண்டர் போட்டுட்டோம்னா முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா நீங்க அமைச்சர் மானிய கோரிக்கை நீங்க என் துறைக்கு பணம் வேணும் உங்க கேக்குறாரு. திட்டம் திட்டினாலும் அமைச்சருடைய கவனத்துக்கு வராமல் திட்டம் எதையும் ரிலீஸ் பண்ண முடியாது. இது என்னுடைய நேரடி கண்காணிப்பு வந்த பிறகு தான் எல்லா துறையுடைய அதிகாரிகள் சேர்ந்தாலும் ஷெட்யூல் ஆஃப் ரைட் பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து ரிலீஸ் செய்யப்படும். அதான் பதிவு பண்ணேன். போன வருஷம் இந்த ஷெட்யூல் ஆஃப் ரைட் வந்து நாங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னா இப்போ நம்ம ஒரு 7% 10% ஏத்திட்டா இப்போ டெண்டர் விடக்கூடிய இடத்துல நான் சொல்ற மாதிரி முன்னாடி அதிகமான வேல்யூ பண்ணி டெண்டர் விட்டலாம். இன்னைக்கு வந்து 20% வரும்போது இந்த ஷெட்யூல் ஆஃப் ரைட் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இன்னைக்கு ஷெட்யூல் ஆஃப் ரைட் படி தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இதை எங்களுடைய வெள்ளை அறிக்கையில் தெளிவாக பதிவு பண்ணுவோம்.